அ இன்னைக்கு நம்ம எடுக்க போற புத்தகம் வந்து ரொம்ப லைட் ரீடிங்கா நம்ம டீம் எல்லாருமே கொஞ்சம் தொடர்ச்சியா பங்கு பெற முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னும் ஹெவி புக்லாம் எடுக்கும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் சரியா இருக்கும். லைட் ரீடிங்கா ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ரீடிங் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் கோபாலபுரம் கோபாலபுரத்து மக்கள் எடுத்தது. கோபாலபுரம் கிராமத்தினுடைய தொடர்ச்சியாக அவர் எழுதின புத்தகம் இது. சாகித்ய அகாடமி அவார்டு வின் பண்ண புத்தகம் இது. ஒண்டர்ஃபுல்லான இவர் கரிசக்காட்டு இலக்கியத்தோட பிதாமகர்ன்ற இதை சொல்லத்தக்க அவருடைய படைப்புகளில் எவ்வளோ தூரம் மண்வாசம் வீசும்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு ரொம்ப சிறந்த புத்தகமாக கருதப்படுற இந்த கோபாலபுரத்து மக்கள் புத்தகம் வாசிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வந்து டைலக்ட் வாசிச்சு. ஸோ நானும் மீராவும் டைலக்ட் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். தொடர்ந்து கேளுங்க. ஆரம்பிச்சிடலாங்க மீரா. ஒரு சாப்டர் நான் ரீட் பண்ணுறேன், அடுத்த சாப்டர் மீரா ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போகலாம். சாப்டர் 1. கொடியில் காய போட்டிருந்த சேலையை எடுப்பது போல மஞ்சள் வெயிலை உருவி எடுத்துக்கொண்டு மேமலைக்குள் இறங்கினாள் சூரியதேவி. நிழல்கள் இல்லாத மாலை பொழுது. கால்நடைகள் இப்போது மேய்ச்சலில் வேகம் காட்டின. பகலெல்லாம் பெட்டைகளை விரட்டி அழுத்த கிடாய்களும் மேய்ச்சலில் கவிய ஆரம்பித்தன. மேய்ந்த தழைகளின் வாசம் காற்றில் மணத்தது. வயிறு நிறைந்த பசுக்கூட்டமும் ஆடுகளும் இப்போது ஓரிடத்தில் படுத்து நிம்மதியாக அசை போட வேண்டும். மேய்ப்பர்கள் தங்கள் தங்கள் கால்நடைகளை ஒருங்கு கூட்டி பத்த தொடங்கினார்கள். மாலை நேரத்துக்குண்டான ஒரு நிறைவும் ஓய்வு விருப்பமும் சேர்ந்து இருப்பிடம் திரும்பும் ஒலிகளை ஏற்படுத்தின. கூடு திரும்பும் பறவைகள் குஞ்சின் நினைவில் கூவிக்கொண்டே பறந்து சென்றன. கரை மரங்களில் கூடிய பறவைகளின் கெச்சட்டம் வெகு தொலைவுக்கு கேட்டது. கிராமத்தை நோக்கி வரும் நாலா திசை பாதைகள் வழியாகவும் மேய்ந்து திரும்பும் கால்நடைகளின் வரத்தினால் வானத்தில் புழுதி மண்டியது. ஓலைக்குழல் ஊதிக்கொண்டே எருமைகள் பேரில் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் ஒன்றிரண்டு சிறுவர்கள். கரிச்சான் பறவைகளும் தங்கள் பங்குக்கு எருமைகளின் கொம்பில் முதுகில் என்று சவாரி செய்து கொண்டு அவர்களோடு வந்தன. இருள் மெல்ல படிய தொடங்கியதும் பகல் ஜீவராசிகளின் ஆட்டம் குறைந்து கொண்டே வந்தது. களத்துக்காட்டில் அரிக்கன் லாம்புகள் எரிய ஆரம்பித்தன. அது அரிக்கன் லாம்புகள் வந்த புதுசு. ஊருக்குள் மண்ணெண்ணெய் முதலில் வந்தபோது எங்கே கண்டாலும் அதே பேச்சாக இருந்தது. களத்தில் அன்றும் கூட அந்த பேச்சு தான் தொடங்கியது. மண்ணுல இருந்து எப்படிரா எண்ணெய் எடுக்கான்? துயாரம் ரகுராம நாயக்கரின் வியப்பான கேள்வி இது. எடுக்கானே, எப்படி எடுக்கான்னுட்டு இதென்ன கேள்வி? மண்ணை தோண்டி வாளியால தண்ணி எடுக்கிறாப்புல எடுக்கானான் சீமையில. சவம், இதுக்கு சீம தண்ணி தானே பேரே. சிங்கப்பூர் நாயக்கரே சொல்லுதாரே. அவர் கண்டாரு போமுல உன் ஜோலிய பார்த்து. சிங்கப்பூர் நாயக்கர் பேச்சை எடுத்தாலே துயாராம் நாயக்கருக்கு பூழல்ல மிளகாய வச்ச மாதிரி பத்திக்கிட்டு தான் வரும். என்னமெல்லாம் கொண்டாந்துட்டான் இந்த வெள்ளக்காரன், வியந்து போனார் துயாரம். அரிக்கன் லாம்புன்னு ஒன்ன கண்டுபிடிச்சு அதுல இந்த சீமத்தண்ணிய ஊத்தி காத்துக்கு அணையாம எரியும்படியா கண்டுபிடிச்சுக்கானே. மண்ணந்தான். என்ன இருந்தாலும் இது கண்ணுக்கு கெடுதி தானே. நம்ம விளக்கெண்ணெய் தீபம் மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா? எந்த புதுசு வந்தாலும் முதலில் அதை சந்தேகிக்கிறதும் அதையே குறை பேசி பரப்புகிறதும் பிறகு தயக்கத்தோடு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொண்ட பிறகு புதிய வியாதிகள் அதனால்தான் பரவுவதாக சொல்லுவதும் வழக்கம். அரிக்கன் லாம்ப் வருவதற்கு முன்பு களங்களில் வேலை நடப்பது நிலா காலங்களில் மட்டும்தான். நல்ல நிலாவும் லேசான குளிரும் இருக்கணும். குளிரோடு கொஞ்சம் பனியும் இருந்தால் கம்மஞ்சக்கை நொறுங்கி போகாமல் இருக்கும். முன்னையெல்லாம்
களத்து மேட்டுக்கு மட்டும் என்ன, கல்யாண விசேஷங்களுக்கும் கூட ஒளமுடி தீபங்களும், பந்தங்களும் தானே. மண்ணெண்ணெய் வந்த பிறகுதான் அரிக்க லைட்டுகளும், காந்த லைட்டுகளும் ஜெகஜோதியா ஆயிட்டு. களத்தின் நடுவே வந்து துயாரம் நாயக்கர் அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை கவனித்தார். நேரம் பிடிபடவில்லை. திட்டு மேகங்கள் ஒன்றிரண்டு நட்சத்திரங்களை பார்க்க முடியாமல் மறைத்துக் கொண்டிருந்தன. விளக்கு பொருத்தியதும், வேலை முடிந்த கையோடு குளித்து சாப்பிட்டு முடித்து, ஒரு சோற்று தூக்கமும் போட்டு முடித்ததும் ஒரு முழிப்பு தட்டும். எழுந்து போய் ஒண்ணுக்கு இருந்து விட்டு வந்து மாடுகளுக்கு கூளம் போட்டு விட்டு திரும்பவும் படுத்து தூங்கி விடுவார்கள். இரண்டாவதாக தூங்குவதுதான் அசல் தூக்கம். அதன் பிறகு முழிப்பு தட்டுகிறதற்கும் கரை மரத்தில் ஆக்காட்டி குருவி சத்தம் கொடுப்பதற்கும் சரியாக இருக்கும். ஆனால் களத்து காலங்களில் இந்த ஒழுங்குமுறை ஏற்படாது. ஆக்காட்டுக்குருவி குறிப்பிட்ட நேரம் வரைதான் தூங்கும். அப்புறம் யாராவது கழிவு உபாதை காரணமாக வெளிக்கு வந்தால் போதும், சத்தம் கொடுக்க ஆரம்பித்து விடும். இதனாலேயே அதுக்கு அந்த பெயர் ஆள்காட்டி குருவி என்று வந்தது. அதனால் இந்த குருவியின் சத்தத்தை வைத்து சரியாக நேரம் சொல்ல முடியாது. எந்த உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தால் பசிக்கிறதும், தூங்குகிறதும், முழிப்பு தட்டுகிறதும் சொல்லி வச்சது போல ஒரு ஒழுங்காக சுழலுகிற சக்கரம் மாதிரி நேரம் தவறாமல் நடக்கும். இப்பேற்பட்டவர்கள் தங்கள் உடம்பை வைத்தே நேரம் சொல்லிவிடுவார்கள். தட்டை முடியை தலைக்கு வைத்துக்கொண்டு துப்பட்டியை இழுத்து மூடி படுத்து கிடந்த கிட்டப்பன் எழுந்திருந்து காரி துப்பினால் அது பிணையல் ஏற்றுவதற்கு சரியான நேரம் என்று அர்த்தம். ஒரு சங்கடம், அவனை எழுப்பி நேரம் கேட்க முடியாது. எழுப்புகிற ஆளுக்கு செம்மையாக முதல் ஒரு அடி விழும். அவன் சுபாவம் அது. வேலை கெட்ட வேளையில் அவனை எழுப்ப வேண்டும் என்றால் ஓடுவதற்கு தயாராக இருந்து கொண்டு கையினால் தொட்டு எழுப்பாமல் நீளமான கம்பால் தட்டி எழுப்ப வேண்டும். கல்யாணமான புதுசில் இந்த விவரம் தெரியாமல் அவன் பொண்டாட்டி நிறைய தரம் அடி வாங்கி இருக்கிறாள். அவனை சத்தம் கொடுத்து எழுப்ப முடியாது, தொட்டுத்தான் உசுப்பணும். பிடையல் கட்டுவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து சொல்லமுத்துவும் துயாரம் நாயக்கரும் பழக்கம் விட்டு கொண்டு இருந்தார்கள். தூக்கம் வராம இருக்க இப்ப என்னவோ ஒரு இலை வந்திருக்காமே என்று கேட்டான் சொல்லமுத்து. ஆமடாப்பா, அதை கேக்கிய, அது ஒரு கதை என்று சிரித்து கொண்டே ஆரம்பித்தார் துயாரம். கொத்தூர் போயிருந்தனா ராச்சா பாட்டுக்கு மேல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மாமனார் தான் சொன்னாரு, மாப்பிள்ளை வந்திருக்காரு இல்ல, தேயிலை தண்ணி போட்டு கொடுங்க. அவர் அப்படி சொன்னது எல்லாரும் சிரிச்சாங்க. எனக்கு விளங்கலை பார்த்துக்கோ. பிறகு அவர் தான் சொன்னாரு கதைய. கேட்டுக்க நல்லா, சொல்ல முத்தோய் என்று தொடர்ந்தார். அவங்க வீட்டுல வேலை செஞ்ச குடும்பம் கொழும்புல தேயிலை தோட்டக்காணியா இருக்கானாம். நம்ம முதலாளி அவளுகளுக்கு நல்ல நயந்தேயிலையா அனுப்பணும்னு சொல்லி ஒரு பெரிய பொட்டனை அனுப்பிச்சானா. அனுப்பிச்சு அதுல எம்புட்டு தண்ணிக்கு எம்புட்டு கருப்பட்டி போடணும், எம்புட்டு தேயிலைய போட்டு கொதிக்க விடணும், எப்படி பாலை ஊத்தி ஆத்தி குடிக்கணும்ன்ற விவரம் எல்லாம் எழுதி இருந்ததாம். ஒரு நாள் ரவை பொழுதுல ராச்சாப்பாடு முடிச்சு படுக்க போறதுக்கு முன்னாடி அந்தபடி கருப்பட்டி தேயிலைய போட்டு கொதிக்க விட்டு நல்ல பாலை ஊத்தி குடிச்சு பார்த்தாங்களாம். குடிக்கிறதுக்கு அம்புட்டு ருசியா இருக்கான். ஆளுக்கு 2 போகனி 3 போகனின்னு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்தாங்களாம். தூக்கம் வரலையா. இது என்ன கூத்து, இன்னைக்கு இப்படி தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு நினைச்சு பிறண்டு பிறண்டு படுத்தாங்களாம். தூக்கமே வரலையா. சரீர்னு எந்திரிச்சு உக்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு மாட்டுக்கு கூளம் போட்டுட்டு படுத்தாங்களாம். பிறகும் தூக்கம் வரலையா. சரி, மாட்டுக்கு பருத்தி விதைய ஆட்டி தண்ணிக்கு விடுவோம்ட்டு நனைய போட்ட பருத்தி விதைய ஆட்ட ஆரம்பிச்சாங்களாம். பருத்தி விதைய ஆட்டி மாடுகளுக்கெல்லாம் வச்சு குப்பை குளமெல்லாம் உக்காந்து கூட்டி எடுத்து பிறகும் கொஞ்ச நேரம் உக்காந்து ஊர்க்கதையெல்லாம் பேசி பிறகும் கோழி கூப்பிடல. அவரோடு சொல்லமுத்து சேர்ந்து சிரித்து விட்டு, பிறகு நல்ல வேடிக்கைதான் என்றான். அன்னைக்கு வீட்டோட யாருமே பொட்டன்னு கண்ண மூடவே இல்லையா. என்ன செய்யறதுன்னு தெரியலையா. சரி, சும்மாவாச்சும் படுக்கையில சாஞ்சு கிடப்போம்னு என் ஜிவனேன்னு கிடந்தாங்களாம். எப்ப தூங்கணும்னு யாருக்கும் தெரியாதான். நல்லா விடிஞ்சிட்டுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து டம டமன்னு கதவை தட்டுறாங்களாம். முழிச்சு பார்த்தா நல்லா விடிஞ்சு வெயில் அடிக்கான். என்னடா இது, வெக்கக்கேடா போச்சேன்னு எந்திரிச்சா கண்ணை துறக்க முடியலையாம், அசதி. சே, இந்த தேயிலை தண்ணி செஞ்ச கூத்துலாம் இப்படி ஆயிட்டுது.
இது முகத்திலே முழிக்கப்படாதுன்னுட்டு அன்னைக்கு பெட்டியில வச்சு மூடுனதுதான்னுட்டு சொல்லி, "கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்டு பாக்கீங்களா மாப்பிள்ளன்னு?" கேட்டு சிரிச்சாரு சம்மந்தக்காரரு. "ஆ தூக்கம் வராம இருக்க, அப்படி உன்ன கண்டுபிடிச்சிருக்கானோ? அது கிடைச்சா, நம்ம கிடக்க வரக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும்" என்று அபிப்பிராயம் சொன்னான் சொல்லமுத்து. இவர்கள் இப்படி பழக்கம் விட்டுக் கொண்டிருக்கும்போது, துப்பட்டியை உதறி தள்ளிவிட்டு கிட்டப்பன் எழுந்திருந்து காரி துப்பினான். ஒண்ணுக்கு போய்விட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்துவிட்டு, "பெணையல் ஏத்துவோமா?" என்று கேட்டான். ஊருக்குள் தலைக்கோழி கூப்பிடும் சத்தம் கேட்டது. மீரா செகண்ட் சாப்டர். களி எப்படி வாசிக்கிறீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு தடவை வாசிக்கணும்னு நினைச்சேன். நேரமே இல்ல. இப்பதான் ஆபீஸ்ல இருந்தே வந்தேன். நேரம் இல்ல. பட் தேங்க்யூ மீரா. தேங்க்யூ மீரா. எனக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் கூட புரியல. என்னால இப்படி வாசிக்கவே முடியாதே களி. நான் ரீட் பண்றதே. அதெல்லாம் வாசிப்பீங்க அவங்க? இல்ல, எனக்கு இது வராதுன்னு தான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ட்ரை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. பிணையல் கண்ணிகளில் மாடுகளை பிணைத்தார்கள். வட்டம் போட்டிருந்த கம்மங்கதிர்களின் மேல் பிணையல்களை பொலி 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 என்று விரைவாக சொல்லிக் கொண்டே அதில் ஏற்றினர். மாடுகள் ஆவலோடு வேகமாய் வந்து கம்மங்கதிர்களை வாய் நிறைய அள்ளி தின்று கொண்டே வட்டம் சுற்றி வந்தன. டேய் சொல்லா, எடவனை இழுத்து பிடிச்சு வளவனை தட்டி விடுடா என்று கத்தினார் துயாரம். சாமி, இந்த செம்பரை பொலிவாரம்னு சொல்லி அனுப்பி இருக்காக என்றான். ஆசைக்கு கொஞ்சம் திங்கட்டுண்டா, பிறகு வாக்கூடு கட்டிடலாம். காடுகள்ல தேய்ச்சியா திரிஞ்சத நாம கொண்டு வந்து இப்படி ராப்பகல அடிச்சு அதுகளை வேலை வாங்குறோம். அதுக தலையில அப்படி பகவான் எழுதிட்டான். அதிகாலையில் பிணையில் விளக்குவதற்கு முன்னால் களத்து காட்டுக்கு கவிராயர் வந்து விடுவார். கடவுளை பற்றியும் மாடுகளை பற்றியும் சம்சாரிகளை பற்றியும் அவர் புகழ்ந்து பாடுவார். அவர் பாடுவதை கேட்டுக்கொண்டே களத்து வேலைகள் நடைபெறும். கடவுள் ஆதியில ஜீவராசிகளை படைத்து அவைகளை பார்த்து, நீ இந்த வேலைக்கு போ, நீ செய்ய வேண்டிய வேலை இன்னதுன்னு என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அப்போது மாட்டை பார்த்து, பூமியை உழுவதற்கு நீ கலப்பையை இழுக்கணும், பாரங்களை இழுத்து நீ மனுஷனுக்கு உதவணும், தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு அவைகள் செத்து போகாம காப்பாற்ற உன் பெண் வர்க்கங்கள் உங்கள் பாலை தந்து அவர்களை காப்பாற்றணும். இப்படியெல்லாம் சொன்னார் கடவுள். சரி என்று தலையை ஆட்டுவதற்கு பதில் மாடு மௌனமாக நின்றது. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை சொல், பக்கத்தில் இந்த இருக்கும் மனுஷனும் கேட்டுக்கொள்ளட்டும் என்றார். மாடு சொன்னது, என்னை தொழுவிலேயே கட்டி போட்டு வைக்காமல் தினமும் கொஞ்சம் லாந்த விடணும். என்னையும் என் வம்சாவழிகளையும் அடித்து துன்புறுத்த கூடாது. பச்சை காலங்களில் தினமும் எங்களுக்கு ஒரு நேரமாவது பச்சை கொண்டு வந்து போடணும். கம்மங்கதிர் பிணையல் கட்டும்போது எங்களுக்கு வாக்கூடு பூட்டக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தபா எங்கள் தொழுவில் பொங்கலிட்டு எங்களுக்கு மரியாதை செய்யணும். அன்றைக்கு எங்களை குளிப்பாட்டி கொம்புகளில் மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு தின்பதற்கு கரும்பு பொங்கல் எல்லாம் கொடுக்கணும். கடவுளை சாட்சியாக வைத்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டான் மனுஷன். அப்போது அப்படி ஒத்துக்கொண்ட மனுஷனை பார்த்து மாடு சொன்னது, இப்படியெல்லாம் நீ செய்தால் நான் செத்ததுக்கு பிறகும் உன் காலுக்கு செருப்பா உழைப்பேன். உன் களத்துல மலை உயரம் கதிர்கள் அம்பாரமாய் குவிந்து கிடக்கும். அப்போது கவிராயன் வந்து உன்னையும் என்னையும் தேனிலும் இனிய தமிழில் புகழ்ந்து பாடுவான். அவனுடைய 2 கைகளிலும் பொலியை எவ்வளவு அள்ளிக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு நீ அவனை அனுமதிக்கணும். பூமி உனக்கு பொன்னாய் விளையும். களத்து காட்டில் வந்து இப்படி பாடும் கவிராயனுக்கு கம்பர் என்று ஒரு பெயர் உண்டு. அவன் பாடி முடித்ததும் சுற்றி வந்து கொண்டிருக்கும் பிணையலை நிறுத்துவார்கள். கவிராயன் 2 கைகளையும் பிணையல் வட்டத்துக்குள் நுழைத்து கொள்ளும் அளவுக்கு பொலியும் சக்கையுமாக 3 தடவைகள் எடுத்து தரையில் விரிந்திருக்கும் அவனுடைய அங்கவஸ்திரத்தில் போட்டுக்கொண்டு போவான். காட்டிலிருந்து மகசூல் வந்தவுடன் சம்சாரி வழங்கும் முதல் தானம் இது.
மற்றவருக்கெல்லாம் அவன் தன் கையினால் அள்ளி கொடுப்பான். கம்பருக்கு மட்டும் அள்ளி கொள்ளும்படி விட்டு விடுகிறான். மற்ற மாடுகளைப் போல் செம்பரைக்கு கதிர் தின்பதில் விருப்பம் கிடையாது. பிணையல் சுற்றி வரும் போதே வட்டத்துக்குள் வாயை நுழைத்து சக்கையை விலக்கி பொலிவாரி தின்பதில்தான் பெருவிருப்பம் அதுக்கு. இதனால் அது பிணையலுக்கு போய் வந்த மறுநாள் துர்நாற்றத்தோடு கழிய ஆரம்பிக்கும். கதிர் அடிக்கும் காலங்களில் மாடுகளை வீட்டில் கட்டி போட்டு வைப்பது பாவம். மற்ற மாடுகள் எல்லாம் பிணையலின் போது வயிறு முட்ட கம்மங்கதிர்களை தின்று தளதளவென்று திகழும் போது இந்த செம்பரையின் தலையில் இப்படி எழுதியிருக்கான் பார் என்று நினைத்தார் துயாராம் நாயக்கர். லை சொல்லா, வாக்கூட்டை கொண்டா கொண்டா, இந்த செம்பரை என்னடா இப்படி பொலிவாருது? மாட்டுக்கு 2 மரக்கால் கம்பம் புல்லுன்னு ஒரு கணக்கு, கதிராய் தின்னா இப்படி பொலியா வாருனா? வட்டங்களின் மேல் பிணையல்கள் ஆங்காங்கே சுற்றி வந்த வண்ணமாய் இருந்ததால் களத்துக்காட்டில் மாட்டின் சலங்கை சத்தமும் கழுத்து மணி ஓசையும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தன. சாலைக்குள்ளே படுத்து தூங்கிக் கொண்டிருந்த மகன் வெங்கடபதியை எழுப்பிவிட்டார் துயாரம். கோழி கூப்பிட்ட உடனேயே அவன் எழுந்திருந்து பள்ளிக்கூடம் போக வேண்டியவன். எந்த மாணாக்கன் அதிகாலையில் எழுந்து பள்ளிக்கு வருகிறானோ அவனுக்கு ஏரான் என்று பெயர். ஏட்டுச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு திண்ணை பள்ளிக்கு வெங்கடபதி வேகமாய் நடந்தான். அன்றைக்கும் அவனே ஏறான். காளி, நீங்க 3rd படிங்க. ஓகே மீரா, தேங்க்யூ. ஊருக்கு ஏட்டு பள்ளிக்கூடம் வந்த பிறகு இதுவரை 3 பட்டம் பிள்ளைகள் படித்து வெளிவந்து விட்டார்கள். இது 4வது பட்டம். கோட்டையார் வீட்டு கோவிந்தப்ப நாயக்கர் தான் கயத்தாரிலிருந்து இந்த வாத்தியார் சாமி கண்ணாச்சாரியை கொண்டு வந்து தன் வீட்டு பிள்ளைகளுக்காகவும் ஊர் பிள்ளைகளுக்காகவும் இந்த பள்ளியை ஸ்தாபிதம் செய்து வைத்தார். சாமி கண்ணாசாரி பக்திமானாகவும் தமிழ் புலமை மிக்கவராகவும் இருந்தார். வந்த புதுசில் அவரது தோற்றமே கிராமத்துக்கு புதுசாக இருந்தது. கையில் எப்போதும் ஒரு அரைக்கம்பு, கூந்தப்பனையிலிருந்து செய்யப்பட்டது. விரல்களில் நீண்டு வளர்ந்த நகங்கள், வலதுகை பெருவிரலில் மட்டும் செம்பு மோதிரம், நரையோடிய சிறிய தாடி, கண்களில் ஒன்று கொஞ்சம் சிறுத்தும் மற்றது கொஞ்சம் பெருத்தும் இருக்கும் மஞ்சள் நிற அங்கவஸ்திரம், கழுத்தில் துளசிமணி மாலை. உடல் உழைப்பு இல்லாதவரானாலும் நல்ல பலசாலி. வந்த புதிதில் அவரை மலைக்க வைத்தது அந்த கிராமத்து மக்கள் அவரோடு பேசிய தமிழ். அதோடு அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் தெலுங்கு மொழி அவரை படுத்தியது. அவரை வைத்துக்கொண்டே அவர்களுக்குள் பேசி சிரிப்பார்கள். தினமும் விளக்கு வைத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ராஜா பாட்டை முடித்து கொண்டு சாமி கண்ணாசாரியின் ஏட்டு பள்ளிக்கூடத்திற்கு முன்னால் வந்து கூடி விடுவார்கள். இளவட்டங்களுக்கு அவர் சிலம்ப பயிற்சி கொடுப்பார். முன் நிலா காலங்களில் இது நீண்ட உற்சாகமாய் நடைபெறும். சாமி கண்ணாசாரி தன்னுடைய நெற்றி உசரத்திற்கு ஒரு கம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் மினுங்கும் எள்ளு பின்னாக்கின் கருமை நிறத்திலுள்ள அந்த ஜாதி மலங்கம்பு வளைந்து கொடுக்குமே தவிர ஒடியாது. அப்படி ஒரு ஜாதி. அந்த கம்பின் கண்ட நடுவிற்கு மேல் 3 இடங்களில் பொடி வெள்ளிப்பாம்பு குட்டிகள் சுற்றி கொண்டிருப்பது போல வேலைப்பாடு அமைந்த அழகிய பூண்கள் பிடிக்கப்பட்டிருக்கும். தனது உயிருக்கும் மேலாக அவர் அந்த கம்பை நேசித்தார். ஒவ்வொரு ஆயுத பூஜையின் போதும் பயபக்தியோடு அதை பூஜையில் வைத்து வணங்குவார். யாரும் அதை தொட சம்மதிக்க மாட்டார். வேலானாலும் சரி, வாளானாலும் சரி, இதுக்கு பிந்திதான் என்று சொல்லுவார். சிலாவரிசை தெரிந்தவனிடம் எது வந்தாலும் எதிர்த்து நிற்க முடியாது என்பார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க என்று சில கம்புகள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் அப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதி கம்புக்கும் ஒரு கதை சொல்லுவார். தினமும் பயிற்சி தொடங்குவதற்கு முன்னால் அவர் தனியாக தானே பயிற்சி எடுத்துக் கொள்ளுவார். கையில் அதிவேகமாக சுழலும் போது கம்பு கண்ணுக்கு தெரியாது. அப்போது அவர் ஒரு சமிக்ஞை ஒலி கொடுப்பார். உடனே பிள்ளைகள் சிறிய கற்களை பல இடங்களில் அவர் மீது எறிவார்கள். ஒரு கல் கூட அவர் பேரில் விழாது. இப்படி அவர் தனியாக ஆடி அழுத்த பிறகுதான் சிலம்பு வரிசை பாடம் தொடங்கும். சாதாரண தோற்றமளிக்கும் ஒரு மனிதன் செயலில் லயித்து ஈடுபடும் போது அவன்தானா இவன் என்று அதிசயிக்கும்படி இருக்கும் பார்க்க.
அவன் தோற்றமே அப்போது வேறு மாதிரியாக இருக்கும். மனிதனுக்குள் விஷயங்கள் எவ்வளவோ மறைந்து கிடக்கின்றன. அவை வெளிப்படும்போது பார்க்க கிடைப்பது ஒரு பாக்கியம். கிட்டப்பன் முதலில் சிலாவரிசை பழக முன் வந்தபோது சாமி கண்ணாசாரிக்கு இவன் என்னத்த என்றுதான் நினைத்தார். பிறகுதான் தெரிந்தது, அடடா, இவன் தான் நாம் தேடிக்கொண்டிருந்த மாணாக்கன் என்று. வாயினால் தாளச் சொற்கட்டை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே குதித்து துள்ளும் லய ஞானம் கொண்ட ஒருவித நாட்டிய பாணியில் அழகுற அடியெடுத்து வைத்து கம்பை சுழற்றுகிற கம்பீரமான பாங்கை எத்தனை தரம் பார்த்தாலும் திகட்டுவதில்லை. கிட்டன் கம்பு பிடித்து கொண்டு வருகிறான் என்றால் வாத்தியாருக்கு சந்தோஷ கொந்தளிப்பு பீரிட்டு கொண்டு வரும். கொடுக்கும் அடிகளை அவன் மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டே புலி போல் பின்வாங்கி குபீர் என்று சிம்மம் போல் பாய்ந்து எதிராளிக்கு மொத்தமாக திருப்பி தரும் அழகை சொற்களால் விவரிக்க இயலாது. பார்க்கிறவர்களை விட கற்றுத்தரும் குருவின் ஆனந்தமே அலாதி. சிலம்பு ஆட்டம் விளையாட கிட்டப்பனும் இளவட்டங்களும் அந்திப்பள்ளி எப்போது முடியும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளின் ஒரு சேர்ந்த குரல் கேட்கும். அப்போது அவர்கள் ஏடுகளை கையில் ஏந்து நின்று இப்படி பாடி வணங்கி குருவிடம் விடை பெறுவார்கள். அந்திக்கு போறோம் நாங்கள் அகந்தனில் விளையாடாமல், சுந்தரி விளக்கு முன்னே சுவடிகள் அவிழ்த்து பார்த்து, கந்தனார் சேவல் கூவ காலமே எழுந்து வாரோ, சிந்தை கூர்ந்து அனுப்புங்கய்யா திருவடி சரணம் தானே. கிட்டப்பன் ஏட்டு பள்ளிக்கூடத்திற்கு மணல் அடித்து கொடுத்தான். வண்டிமாடு வைத்திருக்கும் சம்சாரிகள் இப்படி பொதுவுக்கு சிரமதானம் வழங்குவது பூர்வீக வழக்கம். கொண்டு வரும் மணல் பூமணலாக நுண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதில் விரலால் கோடு கிழித்து எழுதி படிக்க தோதாக இருக்கும். வெகு தூரம் அலைந்து இதற்காக கிட்டப்பன் சிரமப்பட்டு மணல் கொண்டு வருவான். பழைய குப்பை மணலை அள்ளி அப்புறப்படுத்தி விட்டு புது மணலை கொண்டு வந்து தட்டுவான். புது மணல் அடிக்கிற தினம் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம். அன்று அவர்களுக்கு உச்சுவாதான், அதாவது ரஜா. ரஜா நாளானாலும் பிள்ளைகள் இந்த மணல் அடிப்புக்கு பெரிதும் உற்சாகமாக உதவுவார்கள். மனனம் செய்ய வேண்டியதும் அப்படி செய்த பாடங்களை ஒப்புவிக்க வேண்டியதும் அதிகாலையில் நடைபெறும். அப்புறம் ஒரு விடுப்பு, அதாவது இடைவேளை உண்டு. பிறகு வந்து எழுத்து வேலை, எழுத்து பயிற்சி இவை நடைபெறும். எழுத்து பயிற்சி முதலில் மணலில் தான். பிறகுதான் எழுத்தாணி பிடித்து ஓலை ஏட்டில் எழுத பழகுகிறது. மதிய சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாரும் எழுந்து நின்று இப்படி பாடி விடைபெறுவார்கள். சட்டப்படியே தான் எழுதி சரியாய் லெக்கம் தொகையேத்தி இட்ட கணக்கும் வாசகமும் எழுதினபடியே தீர்ந்து கொண்டோம். பட்டப்பகலில் அடி திரும்ப பசி பொறுக்க கூடுதில்லை, திட்டமுடனே அனுப்புங்கய்யா திருவடி சரணம் தானே. மானோம்பு சமயத்தில் ஒரு வாரத்திற்கு படிப்பு கிடையாது. பள்ளிக்கூடத்தை ஒட்டடை அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது எல்லாம் அந்த சமயத்தில் தான். காய்ந்த பனை மட்டைகளை கொண்டு வந்து தச்சாசாரியிடம் தந்து வாழ் மாதிரி செதுக்கி அதுக்கு வண்ணம் பூசுவார்கள். வாத்தியாருக்கு சமையல் செய்து வைக்கும் கொண்டம்மா மஞ்சளை தண்ணீர் விட்டு கட்டியாக அரைத்து இளநி பருமனில் கொண்டு வந்து தருவாள். வெள்ளிக்கூடத்தின் வாயை தேங்காயால் அடைத்து அதன் மேல் இந்த அரைத்த மஞ்சளை வைத்து சரஸ்வதி தேவியின் முகத்தை படைப்பார் சாமி கண்ணாசாரி. பார்த்து கொண்டிருக்கும் போதே கிரீடம் அணிந்த சரஸ்வதி தேவியின் தலை உண்டாகும். விரல்களின் தொடுதலினால் மூக்கும் காதுகளும் வரும். கருக்கு பொடியில் விரலை தொட்டு கண்களுக்கு மேல் இடதும் வலதும் ஒரு வீச்சு. புருவங்கள் வந்தாச்சு. கையை நீட்டினால் கொண்டம்மா வெள்ளை பூண்டின் கனமான பல் இரண்டில் திரட்சியான கருமிளகை பதித்து கொடுப்பாள். குங்குமத்தால் வாய் சிவந்தவுடன் கடைசியாக கண் திறப்பாள் தேவி. இப்போது சமத்து குடமாக பட்டுப்பாவாடையும் அணிந்து கொள்வாள். கரை மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாருக்கு முன்னால் இப்போது ஒரு வன்னி மரம் முளைத்திருக்கிறது. வெங்கடபதியும் அவன் சேக்காளியான நாராயணசாமியும் கொண்டு வந்து நட்டிய மரம் அது. ஜோடிக்கப்பட்ட சிங்காதனத்தில் சரஸ்வதி தேவி ஊர்வலமாக வருகிறாள். அவளுக்கு முன்னால் வாத்தியாரும் பள்ளி பிள்ளைகளும் குதித்து குதித்து கோலாட்டம் அடித்து கொண்டும் வாள்களும் பட்டாக்கத்தியும் வில்லும் ஏந்தி கொண்டும் அந்த ஊர்வலத்தில் வருகிறார்கள். பெண்டுகள் சிரிப்பு பொங்கும் வாய்களை முந்தானையால் எடுத்து மூடிக்கொண்டு வாசல்களில் வந்து நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். வங்கார பூஷணம் பூட்டி திலகம் தீட்டி மாறனை கண்ணாலே மருட்டி சிங்கார மோகன பெண்ணாள் வசந்தவல்லி தெய்வரம்பை போலவே வந்தாள். வண்டியின் பழைய ஆரக்கால்களில் இருந்து செய்யப்பட்ட பெரிய பெரிய கோலாட்ட குச்சிகளால் அடித்து பாடிக்கொண்டே
ஊர்வலம் நின்று நகர்ந்தது. நன்றி மீரா. 4 வாசிங்க. ஓகே, இன்னைக்குள்ள கடைசி சாப்டர். மாநோன்பு ஊர்வலம் வன்னிமரம் நட்டிய இடத்துக்கு வந்ததும் நின்றது. சரஸ்வதி தேவியின் சார்பில் வாத்தியார் வன்னிமரத்தின் மீது வில்லை வளைத்து 3 தரம் அம்பி எய்கிறார். அதைத் தொடர்ந்து அவருடைய மாணாக்கர்கள் பனைமரத்து மட்டைகளில் செதுக்கிய வாள்களாலும் பட்டாக்கத்திகளாலும் வன்னிமரத்தை வெட்டுகிறார்கள். அதைத் தொடர்ந்து வன்னிமரம் பிடுங்கப்படுகிறது. வன்னிமரத்தை பிடுங்குவது மட்டும் ஊர் இளவட்டங்களுக்கு விட்டுவிடுவார்கள். ஊர்க்காரர்களின் பங்கும் அதில் இருக்க வேண்டும் அல்லவா? கும்பலாக சேர்ந்து மரத்தை பிடுங்காமல் ஒவ்வொருத்தராக இதில் தங்கள் பலத்தை காட்டுவார்கள். முதல் நாளே பச்சை வன்னிமரத்தை கைப்பிடிக்குள் அடங்குகிற கனமுள்ள இளம் வன்னிமரத்தை கொண்டு வந்து ஆழமாக தோண்டி மூடும்போது கற்களை போட்டு கிட்டித்து தரையை நிரத்துவார்கள். பார்ப்பவர்களுக்கு இப்பத்தான் ஒரு வன்னிமரம் தரையிலிருந்து முளைத்து வந்தது போலிருக்கும். இப்படி நட்டிய அந்த மரத்தை ஒரே தடவையில் பிடுங்கி எறிவது என்பது அவ்வளவு சுலபமில்லை. ஒவ்வொரு இளவட்டமாக வந்து தங்கள் பங்குக்கு மரத்தை ஆட்டி ஆட்டி பிடுங்க முயற்சித்து போவார்கள். கடைசியாக கிட்டப்பன் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வருவான். மூச்சை கொடுத்து தம் பிடித்து அவன் வன்னி மரத்தை ஆட்டி பிடுங்கும் போது அங்கே அனைவரும் சந்தோஷ ஆரவாரம் செய்து அவனை உற்சாகப்படுத்துவார்கள். நெடுநேரம் போராடிய பிறகே அதை பிடுங்க முடியும். பூமியை பெயர்த்து கொண்டு அது வெளியே வரும்போது ஆரவாரமும் கூக்குரலும் கலேபரப்படும். உடனே அவனுக்கு மாலை அணிவிப்பார்கள். இந்த வருஷமும் வழக்கம் போல கிட்டப்பனே கடைசியாக வன்னி மரத்தை பிடுங்குவான் என்பதை அறிந்த வெங்கடபதியும் அவன் சேக்காளிகளும் எப்படியாவது இந்த தடவை வன்னி மரத்தை பிடுங்க முடியாமல் நட்ட வேண்டும் என்று நினைந்தார்கள். வெங்கடபதிக்கு கிட்டப்பன் மாமன் முறை. மாமனை இதில் கேலி போல தோற்கடித்து சிரிக்க வேண்டும் என்பது அவன் ஆசை. கொண்டு வந்து நட்டுவதற்காக வெட்ட வேண்டிய வன்னி மரத்தை தேடி அலைந்த போது காட்டில் அச்சிந்தலு முள் பொறுக்கி கொண்டிருந்தாள். அப்போது தன்னுடைய தம்பி வெங்கடபதியும் மற்ற பிள்ளைகளும் அவனோடு அலைவதை பார்த்து அவள் என்ன விஷயம் என்று கூப்பிட்டு விசாரித்தாள். விஷயத்தை அறிந்து அவளும் அதில் உற்சாகமடைந்தாள். அவர்களுக்கு ஒரு யோசனையும் சொல்லிக் கொடுத்தாள். ஒவ்வொரு வருஷ மாநோம்பிலும் வன்னிமரம் பிடுங்கப்படும் போது கூட்டத்தோடு நின்று அவளும் வேடிக்கை பார்த்திருக்கிறாள். அவள் அவர்களுக்கு சொன்னாள், நட்டுகிற மரத்தின் அடிப்பாகம் ஒரு பூட்டாக இராமல் தரைக்கு கீழே மண்ணுக்குள் புதையுண்டிருக்கும் மரத்தின் அடிப்பாகம் கவட்டையாக இருக்கணும் என்று அவர்களுக்கு சொன்னாள். சொன்னதோடு வளர்ந்த பெரிய வன்னி மரத்தின் கிளை ஒன்றையும் காண்பித்தாள். அதோடு ஒரு தந்திர யோசனையும் சொல்லி தந்தாள். பிள்ளைகளா, பெரிய வங்கையாறு கண்ணிலையும் படாம நடுங்க. தரைக்கு கீழே கவுட்டை இருக்கத பார்த்தா யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப போய் குழிய மட்டும் தோண்டி வச்சிருங்க ஆழமா. சாயந்தரம் இருட்டுற நேரத்துல யாரும் பார்க்காத சமயத்துல நட்டிருங்க. பையன்களுக்கு இதை கேட்டதும் உற்சாகமாகிவிட்டது. அதே போல கச்சிதமாக செய்து முடித்து விட்டார்கள். நடும்போது 1-2 பேர் பார்க்கத்தான் செய்தார்கள். வயல் கிட்டப்பன் தானே திண்டாட போகிறான், திண்டாடட்டும். பெரிய பீமசேனன் என்கிற நினைப்பு தேனு கழுதைக்கு என்று பேசாமல் இருந்து விட்டார்கள். அச்சிந்தலுவுக்கும் கிட்டப்பனுக்கும் இடையில் இப்படி வெளியில் தெரியாத ஒரு எசலிப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. இது சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்குள் ஏற்பட்டு விட்டது. தாய்மாமன் மகளான அச்சிந்தலு பிறந்தவுடன் அவள் கிட்டப்பனுக்கு தான் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மனுஷ பிரயத்தனங்களுக்கெல்லாம் கடுக்காய் கொடுத்து விட்டு அது வேற மாதிரி தான் நடக்கப் போகிறது என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. குழந்தையிலிருந்தே அவர்கள் இருவரும் ஒன்றாக வளர்ந்தார்கள், ஒன்றாக விளையாண்டார்கள், ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார்கள், கடித்து கொண்டார்கள், ஒன்றாக சாப்பிட்டார்கள், ஒருவர் மேல் ஒருவர் காலை தூக்கி போட்டுக்கொண்டு படுத்து தூங்கினார்கள். குழந்தை பிராயம் முடிந்து பருவத்தின் தலைவாயிலில் வந்து நின்ற போது அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். இரு குடும்பங்களுக்குள் சச்சரவு, சண்டை, பூசல், மனஸ்தாபம் என்று விரிவு கண்டது. கொஞ்ச காலம் இப்படியே நீண்டது. இதனால் கிட்டப்பனுக்கு வேறொரு ஊரில் ஒரு பணக்கார இடத்தில் கல்யாணம் செய்து வைக்கப்பட்டது.
அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்த உடனேயே வீம்புக்காக அச்சிந்தலுக்கும் அதே முகூர்த்தத்தில் ஒரு அவசர கல்யாணம் நடந்து முடிந்தது. நடந்து முடிந்த 4ஆம் நாளிலேயே அச்சிந்தலுவின் புருஷன் ஒரு பொழி தகராறில் கொலையுண்டு இறந்து போனான். ஆடைகளில் படிந்த மணமாலையின் வாசம் கூட மறையவில்லை. மிகச் சின்ன வயதிலிருந்தே தன்னோடு ஒட்டி பழகிய கிட்டப்பன் தன்னை ஒரு பொருட்டாக கருதாமல் உதறிவிட்டு இன்னொருத்தியின் கையை போய் பிடித்தான். இது அவளை ரொம்ப பாதித்ததால் புருஷனுடைய பிணத்தை எரிக்கும் போது தன்னையும் சேர்த்து எரித்து விடும்படி அச்சிந்தலு மஞ்சள் உடுத்தி மாலை போட்டுக் கொள்ள போகும்போது தடுத்து நிறுத்தி விட்டார்கள். கிராமத்தில் கடைசியாக உடன்கட்டை ஏறியது எங்க அச்சிதான். அதன் பிறகு யாருக்கும் அப்படி தீயில் குதித்து கருகி சாக விருப்பம் இல்லை. எங்கச்சி உடன்கட்டை ஏறிய காட்சியை அச்சிந்தலுவின் அம்மா பலமுறை அவளுக்கு கதையாக சொல்லி இருக்கிறாள். சீனி நாயக்கர் தனது இளைய தங்கச்சியின் கல்யாணத்துக்காக தக்க துணையுடன் சாமான்கள் வாங்க மதுரைக்கு போனார். அப்போதெல்லாம் கல்யாணம் போன்ற சடங்குகளுக்கு பட்டுப்புடவைகள் நகை நட்டுகள் வாங்க மதுரைக்குத்தான் போக வேண்டும். வாகன வசதிகள் இல்லாத காலமாததால் நடந்தேதான் போவார்கள். தனியாக போகாமல் கூட்டாக தகுந்த ஆயுதங்களோடு தான் போவார்கள். கெதியாக நடந்தால் மதுரை 3 நாள் பயணம். ஒரு நாள் அங்கே தங்கினால் 4வது நாள் இங்கே திரும்பி விடலாம். இவர்கள் நகைகள் வாங்கும் போது சந்தேகப்படும்படியான ஆட்கள் நடமாட்டமும் உன்னிப்பும் இருந்ததாம். பட்டுப்புடவைகள் வாங்கும் போது அதே மாதிரியான ஒரு அருக்கு தெரிந்ததாம். திரும்ப வரும்போது இதே போல் நாங்களும் கல்யாணத்துக்கு சாமான்கள் வாங்க வந்தவர்கள்தான் என்று பொட்டணங்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறவர்களை வழித்துணையாக நம்பிவிடக் கூடாது என்பதையும் இவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படி கூடவே நடந்து வந்து இவர்களுடைய திறமை, பலம் முதலியவற்றை நோட்டமிடுவார்கள். இப்படியெல்லாம் நினைத்தே இவர்கள் திரும்பி வரும்போது துண்டுபட்டே ஜாக்கிரதையாக வந்திருக்கிறார்கள். பாதி வழியில் செங்கமங்கலான நடந்து அழுத்து போன மாலை நேரத்தில் கள்ளர்கள் வந்து வளைத்து கொண்டார்கள். இவர்கள் கூட்டத்தில் சீனி நாயக்கர் ஒருவர் தான் நல்ல பலசாலி. இதை தெரிந்து வைத்திருந்த கள்ளர்கள் முதலிலேயே அவர் பேரில் தான் பாய்ந்தார்கள். சாலை வரிசையில் அடர்ந்த மரங்களின் தாடி கொப்புகளில் இருந்து அவர்கள் குதித்து வந்ததால் கொஞ்சமும் எதிர்பாராமல் ஆகிவிட்டது நிலைமை. தப்பித்து ஓடக்கூட நேரமில்லை. இமை தட்டுவதற்குள் சுற்றி வளைத்து கொல்லப்பட்டு விட்டார்கள். தெளிவாகிவிட்டது சீனி நாயக்கருக்கு. ஒன்று பொருளை கொடுக்கணும், இல்லை உயிரை கொடுக்கணும். தலையில் வைத்திருந்த விலை உயர்ந்த பொட்டணத்தை கீழே எறிந்தார். உயிரை கொடுக்க தயாராகிவிட்டார். சொடக்கு போடுகிற நேரம்தான். என்ன நடந்ததென்றே தெரியாது. 3 கள்ளர்களும் சீனி நாயக்கரும் தலைவேறு முண்டம் வேறாக கிடந்தார்கள். பக்கத்தில் கை போனவர்கள், கால் போனவர்கள். மரண அலறல்கள் கொஞ்சம் தாமதித்துத்தான் கேட்டன. இந்த கொள்ளையில் சிறு காயமில்லாமல் தப்பித்து ஓடியவர்களும் உண்டு. அப்படி தப்பி வந்தவர்கள் வந்து சொன்ன பிறகுதான் இவ்வளவும் தெரிந்தது. இங்கே தப்பி ஓடியவர்களில் சித்தக நாயக்கர் முக்கியமானவர். கண்மண் தெரியாமல் ஓடினார். தனிமைப்பட்டு ஓடினதால் சிறிது நேரத்தில் பயம் வந்துவிட்டது. கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்து மனசை தேற்றிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு புதருக்கு மறைவில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தகிப்பாரினார். யோசிக்க நடந்ததெல்லாம் பிடிபட்டது. கூட வந்தவர்களை விட்டுவிட்டு இப்படி கோழைத்தனமாக ஓடி வந்தது சரியில்லை என்று பிறகுதான் பட்டது. என்ன ஆனாலும் சரிதான் என்று அந்த இடத்துக்கே புறப்பட்டார். வந்த வழி தெரியவில்லை. இருட்டு விட்டது. தெரியாத லெக்கு. நிலா காலம் என்றுதானே புறப்பட்டு வந்தது. நிலா புறப்பட்டு வருவதற்கு தெரியவில்லையே. என்ன செய்வதென்று தெரியாமல் தயங்கி நிதானித்து மெதுவாக நடந்து வந்தார். இடைவாரில் பிணைத்த தூண் உரையில் இருக்கும் சூரிக்கத்தி ஒன்றுதான் துணை. காலில் இடறிய 2 கல்களை ஏதொன்றுக்கு இருக்கட்டும் என்று எடுத்து வைத்துக் கொண்டார். பாம்பு கடித்தாலும் போனதுதான் என்று வாய்க்குள் சொல்லிக் கொண்டார். தூரத்தில் யாரோ 2 பேர் நிற்பதாக கண்ணுக்கு ஒரு தோற்றம் குட்டையாக தெரிந்தது. அசையாமல் அப்படியே நிற்கிறார்கள். நம்மை பார்த்து
எதிர்பாராததினால் திகைத்து நிற்கிறார்களோ? ஒரு கல்லை விடுவோமா? வேண்டாம், கொஞ்சம் நிதானிப்போம், கொஞ்சம் நகர்ந்து போய் பார்க்கலாம். என்னது இது? அடச்ச, சுமைதாங்கி கல்கள். அப்போதைக்கு இப்போது கண்கள் இருட்டுக்கு பழகிவிட்டதா? கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் தெரிகிற மாதிரி இருக்கே. சுமை தாங்கி நிற்பதால் இங்கே கிட்டத்தில் பாதை இருக்கத்தான் வேண்டும் என்று நிதானித்தார். நன்றி மீரா. அடுத்து இந்த உடன்கிட்ட ஏறுறத விளக்க போறாருன்னு நினைக்கிறேன் அடுத்த சாப்டர்ல. நாளைக்கு வாசிக்கலாம் களி. நன்றி நன்றி மீரா. அருமையா வாசிச்சீங்க. எந்த இதுவும் தெரியல, எனக்கு வித்தியாசமே தெரியல. ஆக்சுவலி நம்ம அந்த ஸ்பெல்லிங் இதை மட்டும் கரெக்டா, உச்சரிப்பு கரெக்டா, அந்த கரெக்டான ஸ்பெல்லிங்கை கரெக்டா கோர்த்துட்டாலே போதும் தான் நினைக்கிறேன். நீங்க வாசிச்சது வேற மாதிரி இருந்தது, பேசுற மாதிரியே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி மீரா, நன்றி நன்றி. எப்பயுமே நீங்கள்லாம் கொடுக்குற ஊக்கம்தான். நன்றி. ரைட், வாங்க. கரிச காட்டான் ஜாயின் பண்ணிட்டாரா? ஸ்பீக்கருக்கு வந்துட்டாரா? கரிச காட்டான் வாங்க. கரிசர் காட்டான், நீங்க ஸ்பீக்கர்ல இருக்கீங்க இப்போ. என்னங்க என்னங்க கேக்கல? 5வது இன்னும் இருக்கு. 4 தான் வாசிச்சிருக்கோம் இன்னைக்கு. நாளைக்கு மீதி கண்டினியூ பண்ணுவோம் தோழர், நேரம் காரணமாக. நாளைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும்னா நீங்க வாசிங்க. அவர் வாசிக்கவான்னு கேக்குறாரு. நாளைக்கு உங்களால வந்து இணைந்துக்க முடியும்னா நீங்க வாங்க தோழர். நன்றி நன்றி தோழர். வேற ஏதாவது இந்த இன்னைக்கு வாசிச்சதன் அடிப்படையில் ஏதாவது பேசணுமா? மைக் பக்கமா வச்சு பேசுங்களேன், கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ட்டா இருக்கிற மாதிரி. இல்ல, ஊர் பழக்க வழக்கம் சொல்லாடலோட இருந்திருக்கலாம். கொஞ்சம் திணறுன மாதிரி இருந்துச்சு. வாசிப்பு. ஓகே ஓகே, நன்றி தோழர். நாளைக்கு முயற்சி. நாளைக்கு நானும் வரேன், முடிஞ்சா எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வாங்க 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 தோழர், கண்டிப்பா வாங்க. நாளைக்கு வாசிங்க நீங்க. கண்டிப்பா. ஓகே, நன்றி. ரொம்ப முதல்ல அந்த தேயிலை ஸ்டோரி வந்து ஊர்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி முதல்ல தேயிலையை குடிச்சிட்டு இந்த இவங்க இதுவர் சொல்லியிருந்த அந்த காமெடி எப்படி நடந்தது அப்படின்னு ஊர்ல தாத்தா டைம்லலாம் அந்த தேயிலை கதை நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே போகும்போது, காவலுக்கு போகும்போது, தேயிலை எடுத்து போகும்போது, காவலுக்கு போகும்போது கூட போனோம், அங்கே அன்னைக்கு நைட் அங்கே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. நிறைய கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஈவினிங் சீன் எல்லாமே மேய்ச்சல் முடிஞ்சு எல்லாமே வீட்டுக்கு வர சீன், அது என்னமோ நான் சின்ன வயசுல கூட இது இப்படி இருந்த மாதிரி தான் இருக்கு ஊருக்கு. அப்போ ஒரே ஒரு பஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் எங்க ஊருக்கு. அப்போ இதே மேய்ச்சல் ரிட்டர்ன் காட்சிகள் வந்து மேபி இவர் சொன்ன மாதிரி அந்த கரிச்சாங்குருவி அதெல்லாம் எனக்கு கண்ணு தெரியல. பட் இந்த ஈவினிங் ஆச்சுன்னா மாடெல்லாம் திரும்பி வரும். மேய்ச்சலுக்கு போயிட்டு எல்லாம் மந்த மந்தையா திரும்பி வரும். அப்போ அந்த ஊரை சுற்றி புழுதி இருக்கும். ஸ்கூல் வந்து ஊரோடைய ஜஸ்ட் அவுட்டரில் இருக்கும். ஜஸ்ட் அவுட்டர், ஸ்கூலை தாண்டினா அவ்வளோதான் அவுட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது நாங்கள் முந்தி போவோமா, மந்த முந்தி போகுமா அப்படின்ற புழுதி, இந்த இவங்க எழுப்புற புழுதியும் மந்த எழுப்புற புழுதியும் ரெண்டுமே பெருவாரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்தையும் இல்லை, ஸ்கூல் பிள்ளைங்க விட்டு வர்றதும் அந்த புழுதி எழுப்புறது இல்லை. ஊரெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப கிளீனாக சிமெண்ட் ரோடு போட்டு அழகாக இருக்குது ஊர் ஆக்சுவலாக. இப்போ இன்ஃபேக்ட் யாராவது வீட்டு வேலை செஞ்சாங்க, கொஞ்சம் மணல் கொட்டி இருக்கு அப்படின்னா கூட எண்ட் ஆஃப் த டே க்ளீன் பண்ணி வீட்டை எப்படி தொடச்சி வைக்கிறோமோ அந்த மாதிரி தெருவையும் அப்படி வச்சிடணும் அப்படின்றது ஊர் கட்டுப்பாடாகவே இருக்குது.
ஸோ இந்த பழைய புழுதி கதை எல்லாமே வந்து நல்ல நினைவில் இருந்தது. இன்னும் இப்போ என்னுடைய அஹ், அம்மா அவங்களுடைய திண்ணை பள்ளிக்கூட கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஊர்ல இருந்த கோயில்ல தான் இந்த பள்ளிக்கூடம் முதல்ல வந்தது, எப்படி வந்தது, அப்படி வந்த சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியாரு, அந்த வாத்தியாருக்கு ஊரெல்லாம் சேர்ந்து எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை அஹ், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் குடுத்தாங்க. அப்படின்றதெல்லாம் கூட இது அப்ப கோயில் பூசாரி வேலையும் அது ஒரு கண்ணன் கோயில் அது வந்து ஆக்சுவலா. அது கண்ணன் கோயில் இல்ல அது. கண்ணன் மடம். அந்த கண்ணன் மடத்தினுடைய வேலையும், சொல்லிக் குடுக்குற வேலையும் 2யும் ஒண்ணா செஞ்சீங்கன்னா, அ பெட்டர் இன்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சேர்ந்து செய்ற இது. அந்த போனவங்க தெருவுல யாராவது மீட் பண்ணாங்க, யாராவது இவங்க பார்த்தாங்க அப்படின்னா, வருஷம் தமிழ் வருஷம் 60யும் வரிசையா சொல்லணும். இப்படி இல்லன்னா தெருவுலயே வந்து காதுல ஓட்ட போட்டுருவாரு. இந்த கதையெல்லாம் இதா இருந்தது. இதுல அச்சின்தல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருது. அச்சின்தல்லு தானே மீரா? ஆமா ஆமா கண்டிப்பா. அச்சின்தல்லு எப்படின்னா தெலுங்கு அது. தெலுங்கு பேர் அது. அதுக்கு 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 அதுக்கான தமிழ் பேர் வந்து தமிழ் அர்த்தம் வந்து அச்சத அரிசி. அச்சத அரிசி இந்த மஞ்சள் கலந்து போடுவாங்க இல்லையா? அந்த அச்சதைன்னு அர்த்தம். ஆக்சுவலா அச்சின்தல்லுன்னா அச்சதை. அதுதான் அதோட பேரு. இது தவிர ஒவ்வொரு பிரேக்குக்கும் அவங்க மத்தியானம் பிரேக்குக்கு ஒரு பாட்டு பாடிட்டு போறது, ஈவினிங் பிரேக்குக்கு ஒரு பாட்டு பாடிட்டு போறது, அது எல்லாமே இதா இருந்தது. இன்னும் போக போக தான் இந்த அவங்களுடைய கஸ்டம்ஸ், இன்னும் அவங்களுடைய வாழ்வியல் முறை இதெல்லாமே தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த மதுரைக்கு போறதுக்கு 3 நாள் ஆகும். இந்த இந்த ஏதாவது ஒரு விசேஷத்துக்குன்னா மதுரையில போய் பட்டு எடுத்துட்டு வர்றது, மதுரையில போய் நகையும், துணி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது எங்க அம்மா காலத்துலயுமே எங்க அம்மா கல்யாணத்துக்கே அப்படித்தான் நடந்ததுன்னு. எங்க அம்மா கல்யாணத்துக்கு எப்படி நடந்தது, நகை என்ன ரேட்டு, பட்டு என்ன ரேட்டு, அத்தனையுமே வந்து அவன் எங்க தாத்தா பாட்டி இருந்தப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் எப்படி போய் எப்படி கட்டி எப்படி நடுவுல கணவாய் இருக்கும். உசிலம்பட்டி கணவாய், ஆண்டிப்பட்டி கணவாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாட்டுல கூட வருமே, ஆண்டிப்பட்டி கணவான்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டிப்பட்டி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல ட்ரெயின் வர்ற மாதிரி 2 பக்கமும் மலை, நடுவுல ட்ரெயின் வர்ற மாதிரி, அதுதான் ஆக்சுவலா அது கணவாய் ஒரு பகுதி. அந்த இடத்த தாண்டி வர்றதுக்குள்ள நிறைய கள்ளர் பயம் ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன பாதுகாப்புலாம் கல்யாணத்துக்குன்னு நகை எடுக்க போற கோஷ்டி, கல்யாணத்துக்குன்னு துணி எடுக்க போற கோஷ்டினாலே தனியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ எப்படியெல்லாம் அவங்கள ஏமாத்தி வந்தாங்க, எந்த நாள்ல அங்கேருந்து வருவாங்க, எந்த நாள்ல இந்த நகையும் இதுவும் துணியும் எல்லாம் போகும்போது எல்லாரும் ஒன்றா போவாங்க. அதை குறித்து வச்சுப்பாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. திருப்பி வரும்போது ஒன்றாவே வரவே மாட்டாங்க. பெண்கள் போகும்போது அவங்க கையில் எதுவுமே கொடுத்து அனுப்புறதில்ல. அந்த மாதிரி பிரித்து அவங்க ஒவ்வொரு துணியை மட்டும் வேணால் 1, 2 அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்களே ஒழிய அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் நிறைய கதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப அடுத்து என்ன நடக்குது, அந்த சீனி நாயக்கருக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் இவர் என்ன அந்த இதை கல் அந்த சுமைதாங்கி கல்லுக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. மீரா, நீங்கள் உங்களுடைய கருத்து ஏதாவது? அப்பா எவ்வளோ இதை சார்ந்து உங்களுக்கு எவ்வளோ நினைவுகள் வருது. ஸ்டார்டிங்ல இந்த கதையில நல்ல டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அழகா கொண்டு போனார். அந்த இடத்தையே நமக்கு நினைவுக்கு வர்ற மாதிரி. ஆனா கொஞ்சம் சில வட்டார அந்த வேர்ட்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு களி. இது எந்த பகுதி வழக்குல இவர் எழுதுறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மதுரைக்கு தெற்க மீரா நிறைய சாத்தூர், சிவகாசி, கோயில்பட்டி. இல்ல, கோவில்பட்டிக்கு மேற்கு, கோவில்பட்டி டு திருநெல்வேலி மேற்கு அந்த ரோட். அவ்வளோ அதான் எனக்கு அது கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் எனக்கு தோணுது. அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஏரியா ஓகே, சிவகாசி கோயில்பட்டி ஏரியாவுடைய இது. கொத்தூருன்னு சொல்றதும் அங்க இருக்க ஒரு ஊர் தான் ஆக்சுவலா. நிறைய இந்த
தெலுங்கு மக்கள் வாழ்ற ஏரியால ஏரியாக்கு ஏரியா கொஞ்சம் அங்கங்க கொத்தூருன்னு இருக்கும். கொத்தூரு அப்படின்றது கொத்த ஊரு. இப்போ புதுப்பட்டின்னு சொல்றாங்க இல்லையா? புதுப்பட்டின்னு சொல்றது அங்கங்க புதுசா ஒரு புதூர் அப்படின்றதோ புதுப்பட்டி அப்படின்றதோ திடீர்னு முளைக்குது இல்லையா? அது மாதிரி புதுசா ஏற்படுத்தி கொண்ட ஊரு அப்படின்றது காரணமா கொத்த ஊரு, அதான் கொத்தூர். தெலுங்கு பீப்புள் வாழ்ற இடத்துல கொத்தூர் அந்த மாதிரி பேர் இருக்கிறது இதா இருக்கு. நான் கொத்தூருக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே எப்பயோ கொத்தூர்னு ஒரு பேர் வரும். இது அந்த ஏரியாவுடைய பாஷை தான். அது நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வட்டார வழக்கு படிச்சப்போ அந்த வேர்ட்ஸோட மீனிங்கும் நீங்க சொல்லிட்டே வாசிச்சீங்கல்ல, அது மாதிரி இதுலயும் நிறைய வேர்ட்ஸ் வருது. அதெல்லாம் வாய்க்கூடுன்னு போடுறது வாயை திறக்க முடியாத அளவுக்கு மாட்டுக்கு அந்த கயிறுலயே ஒரு கூடு மாதிரி போட்டிருப்பாங்க. அது அது சொல்றப்பவே அது புரிஞ்சுது. இந்த ஒரு இடத்துல வந்தது லாந்தி கிட்ட அப்படின்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நானா நினைச்சுக்கிட்டேன். அது அப்படியே லாந்திக்கிட்டுனா இப்போ இதுல தண்ணியில இறங்கிட்டு தண்ணியை இப்படி இப்ப தண்ணியில ஏதாவது அலைதல்னு சொல்லுவாங்கல்ல, நடுவுலா என்ன சொல்லுவாங்க, தண்ணியில இறங்கிட்டு இப்ப தண்ணியில ஏதாவது ஒண்ணு தேடுனா கையை எப்படி வீசி தேடுவாங்க? அது மாதிரி. ஓகே ஓகே. கரிசக்காட்டான் இருக்கீங்களா? கரிசக்காடுன்னா என்னன்னு சொல்லுங்க. அது மாதிரி உங்கள்ட்ட புக் இருக்கா? இருக்குது. அதுல ஒரு 2-3 லைன் நீங்க வாசிச்சு காமிச்சீங்கன்னா அது எப்படின்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கரிசக்காடு அப்படின்றதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கரிசக்காடுங்கிறது எனக்கு அந்த ஊர் பக்கத்துல எனக்கு எனக்கு தூத்துக்குடி பக்கத்துல கோயில்பட்டி பக்கத்துல எனக்கு உண்டு. நான் ஒரு கிராமத்துல உள்ளவன், கிராமத்தை சேர்ந்தவன். ஸோ காடுகள் எனக்கு கரிசக்காடு, வன்னி மருந்து காடு, சாலக்காடு இதெல்லாம் இருக்கு. அதனால அதோட அடைமொழியா என்னை நான் அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டேன். கரிசற்காடுன்னு கரிசக்காடு அப்படிங்கிறது, அதனால அதை கரிசற்காட்டான்னு எனக்கான ஒரு அடைமொழியா சும்மா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது இல்லாம புத்தகங்கள் இருக்கு. இப்ப நாங்க படிக்கணும்னு சொன்னதும் கோகுலபுரத்துன்னு அவரு நல்ல கதை சொல்லி எங்க ஊர்ல ஒரு கதை சொல்ற தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. எப்படின்னா, நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு 10 வயசு இருக்கிற வரைக்கும் எங்க ஊர்ல இப்ப நம்ம கிரா எப்படி கதை சொல்லியோ, கரிசக்காட்டு கதை சொல்லி எப்படி கிராவா இருக்காரோ, அதே போல எங்க ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு. சாயந்தரம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஊர்ல இருந்து எல்லாருமே என்ன செய்வாங்க, அப்போ கூலம் இருக்கு இல்லையா, மாட்டுக்கு போடுற கூலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டுறதுக்கு முடிவாங்க. ஒரு 2 நாக்கு மட்டும் வச்சு அது கயிறு மாதிரி அதை திரிப்பாங்க. அந்த திரிக்கிறதுக்கு சாயங்காலம் மட்டும்தான் அது இது பண்ணுவாங்க. கிராமங்கள்ல உள்ள எல்லாருமே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு மட்டும் அன்னைக்கு ரெடி பண்ணாங்க. மறுநாளைக்கு ஒருத்தவங்க சேர்த்து ரெடி பண்ணாங்க. அதுக்கு அந்த டைம் பாஸ் ஆகிறதுக்காக அந்த தாத்தா வருவாரு. மாமா வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு அவர் ஒருத்தர் கதை சொல்லுவார் இல்லையா. இப்ப அந்த பவா செல்லத்துறை எப்படி கதை சொல்றாங்களோ, அதே போல இந்த கீரா எப்படி கதை சொல்லி இருந்தாரோ, அதே போல எங்க ஊர்ல அவர் தாத்தா அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா கிட்டத்தட்ட ஒரு தெருவை உட்கார்ற அளவுக்கு அவர் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் உண்மையை சொல்றாரா போய் சொல்றாரா, நான் சின்ன வயசுங்கிறதுனால எனக்கு அதை பத்தி பெருசா இது இன்ட்ரெஸ்ட் நின்னது கிடையாது. ஆனா எப்போதுமே கூட்டம் இருக்கும். அப்ப கேட்டப்போ தாத்தா கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவாங்க. அதுவுமே என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாசல் ஒரு குட்டி சோர்மார், அதாவது ஒரு சின்ன இடிஞ்சு செவர் இருக்கும், வாசல் இருக்கும். அந்த வாசல்ல உட்காந்து தான் சொல்லுவாங்க. அதனால அதிகமா அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதுல இருந்துதான் நான் கேட்க ஆரம்பிச்சது. எங்க கதை சொன்னாலும், எங்க கதை சொல்ல போறாங்கனாலும் இது வந்தது. இதுவுமே நார்மலா இப்போ இந்த புத்தகம் வாசிப்பு முந்தி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திடீர்னு இன்னைக்கு தான் மறுபடியும் கொஞ்ச நாள் கேப் விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கோபலபுரத்து மக்கள் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம். ஏதாவது ஊரோட ஸ்லாங்ல வரும், நமக்கு அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும், அது நம்மளோட ஸ்லாங்ல சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதனால சரி நான் அதை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். வேற
அந்த ஒரு சில அந்த லாந்தல் சொல்லினாங்க. லாந்தல்ங்கிறது அலைதல் சொல்லுவாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் போய் போய் வரான்ல, அதைத்தான் லாந்தல் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த லெக்கு அப்படிங்கிறது வந்து அந்த லெக்குக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அது வந்து இந்த திசையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதைத்தான் லெக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அது கிராமங்கள்ல அந்த மாதிரி யதார்த்தமான வார்த்தைகள் வந்து அது புரியும். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். சரியா சொல்றேன்னு தெரியல. எதிர்பார்க்கிற விஷயம் நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள். ஸோ இதுதான் நான் ஃபுல் பண்ணிக்கிறேன் நீங்க விட்டது. கண்டிப்பா கண்டிப்பா. கர்சல் இஸ் நத்திங் பட் பிளாக் சாயில், அவ்வளவுதான். கறி கருப்பு தானே, பிளாக் சாயில். லைக் தண்ணி சொந்தா லைட்டா கிளே அந்த 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 மூடுக்கு போயிடும். அதுதான் ஆந்திரனா திரியிறது அவ்வளவுதான், அங்கே இங்கேயும் திரியிறது அவ்வளவுதான். லம்புறதுனா ஸ்டேபிளா நடக்காம இருக்கிறது. லெக்கு வந்து ரெண்டையுமே குறிக்கும், திசையும் குறிக்கும், இல்ல ஒரு 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 இடம் இடத்தையும் குறிக்கும். லைக் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இல்ல பர்டிகுலர் டைரக்ஷன், லைக் எங்க யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்தாரு. பெர்சல் கார்டு லைக் லைக் அந்த இலக்கு தான் லெக்கு. இலக்கு தான் லக்கு. ரெண்டு ஆனா டைரக்ஷன் அவர் சொன்ன மாதிரி டைரக்ஷனையும் ஒரு மாதிரி டினோட் பண்ணும். ஆக்சுவலா சாவி துறவா நிறைய வார்த்தைகள். இவரோட ஸ்டைலே தானே, லைக் கதைக்குள்ளே ஒரு கதைக்குள்ளே 1000 கதை வச்சிருப்பாரு. ஒரு எழுதுறது ஒத்த கதையா இருக்கும், அந்த கதைக்குள்ள 1000 கதை வச்சிருப்பான் மனுஷன். நீ கேட்கவே இருந்துச்சு எனக்கு. நீ காளி வாசிச்சதும் சரி இல்ல மீரா வாசிச்சதும் எனக்கு கேட்கல. இந்த புக் வாங்கி ரொம்ப நாளா இருக்கு. இந்த புக் எல்லாம் கண்டிப்பா முடிச்சிடணும்னு எடுத்து தனியா வச்சிருக்கிறேன். மேபி நீங்க வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நானும் வாசிச்சு முடிச்சுட்டு வந்துருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் வெல்கம் பேக், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி நன்றி ராசுகுட்டி. அப்படியே படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ரெக்கார்டிங் கூட கேளுங்க வாய்ப்பு இருந்ததுன்னா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே நேரடியாக தான் வாசித்தோம் இன்னைக்கு, ஏற்கனவே வாசிக்கல. பட் ஏற்கனவே ஒரு வாசிக்கிறதும் சில வார்த்தைகள்லாம் என்னன்னு கொஞ்சம் தேடி வைக்கிறதும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் ட்ரை டு டூ தட் கண்டிப்பாக. நீங்களும் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப உச்சநீதிமன்றத்தில் 4 பேருக்குமே ரொம்ப 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 வரவே முடியாத அளவுக்கு 4 பேருமே டைட் அப் டோட்டலி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ சூன் டு திருப்பி பழைய இதற்கு வருவோம்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுல தான் கொஞ்சம் 7 மணின்றதுல ஸ்டார்ட் பண்ணாலும் எப்படியாவது ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் நினச்சி ஆரம்பிச்சாச்சு. நன்றி மக்களே, எல்லாரும் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு. வாங்க மச்சு, ரெக்கார்டிங் கேளுங்க. சொல்லுங்க மீரா. இல்ல ராசுகுட்டிக்கு இது வந்ததுன்னா அவர் கொஞ்சம் ரீட் பண்ணலாமே. எனக்கு வரவே இல்லை சுத்தமா, அதனால அத அப்படி கொண்டுருவேணும்னு இருக்கு. அந்த ஃப்ளோ போயிடக்கூடாது. மீரா ஆக்சுவலி இல்ல மீரா, நீங்க வாசிக்கிற மாதிரி இருக்கு. நானும் என்ஜாய் பண்ணேன். இது நல்லா இருக்கு எனக்கு. கேலி பண்றதுனே வந்திருக்காரு. நான் காலிட்ட எதிர்பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு லைக் ஸ்லாங் தானே, திருநெல்வேலி ஸ்லாங்கும் இருக்காது, மதுரை ஸ்லாங்கும் இருக்கும். ரெண்டும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன ஏரியா தானே இந்த கர்சல் மொத்தமா. தெற்க வர வர திருநெல்வேலி ஸ்லாங்கோட எஃபெக்ட் ஜாஸ்தி, இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இதே அந்த பக்கம் விருதுநகர் அந்த ஏரியாவுக்கு போனா மதுரை ஸ்லாங்கோட இது ஜாஸ்தி இருக்கும். இவரு மோஸ்ட்லி திருநெல்வேலி ஸ்லாங் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் லைக் திருநெல்வேலிக்கு மதுரைக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, நிறைய வார்த்தை ஷேர் பண்ணுவோம். அதனால நான் மீராட்டா இவங்க தாலிட்டானா எதிர்பார்ப்பேன், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டேன். நீங்க எப்படி தப்பு தவறுமா வச்சாலும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன். இன்னொருத்தர் தமிழ் பேசலாம், நம்ம என்ஜாய் பண்றது இல்லையா, தப்பா பேசுறான்றக்காக கடுப்பெல்லாம் வரும். நம்ம லாங்குவேஜ் ஒருத்தர் பேசுறான் அப்படிங்கிற ஸ்லாங்கும் அதே மாதிரி ஒரு ஐடி தானே. மீரா ஆக்சுவலி நீங்க வந்து இருக்கிற எழுத்து கூட்டி சரியா நீங்க கோர்வை பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுதான் நீங்க இந்த ஸ்லாங்குக்கு பண்ணக்கூடிய பெரிய ஒரு விஷயம். அது அப்படியே பண்ணிட்டா போதும், வந்துரும் ஸ்லாங்லாம் அப்படியே. அது இல்ல களி வரலாம் இல்ல, அது ரீட் பண்ற மாதிரிதான் இருக்கு. அது வந்து சில இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க பாருங்க, அப்படி கொண்டுறணும். இல்லாட்டி கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. நான் இங்கதானே இது ரீடர் காலி ரீட் பண்ணலான்றது நான் இங்கதானே கண்டுபிடிச்சேன். அப்படித்தான் நீங்களும் இங்க வந்துருவீங்க. வாங்க, உங்க வாய்ஸ்ல வந்து என்ன கேட்டாலும் நல்லா இருக்கும் மீரா. வாங்க மீரா.
ஐயோ, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை கெடுக்கலாமா களி? இல்ல நீ கண்டிப்பா கெடுக்கல. கெடுக்கிறதா இருந்தா நானே மீரா கொஞ்சம் இருங்க நான் வாசிச்சிடுறேன்னு சொல்லிடுவேன்ல நானு. அப்படி சொன்னது இல்லையா என்ன நானு? மச்சு 2 பாட்டு கொடுங்க, செம்ம ஜாலியா இருக்கும். நார்வல் பாஸ். கண்டிப்பா. யாரு நாளகடிச்சு முத்துச்செல்வன். நாளகடிச்சு வரேன். நாளகடிச்சு வந்து லைக் வாங்க. வாசிக்கிற கொடுக்குற மாதிரி தான் கொடுங்க. கண்டிப்பா நாளகடிச்சு வந்து ஃப்ரீயா இருக்கும். கண்டிப்பா இந்த கண்டிப்பா டைமிங் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு செம்மையா செட் ஆகிற டைமிங். இதே கண்டினியூ பண்ணி முடிஞ்சா. கண்டிப்பா 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 எங்களுக்கும் 6 மணி ரொம்ப ஓடி வர்ற மாதிரி இருக்கு. பிரச்சனையாகுது. முத்து செல்வன் வாங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம் சொல்லுங்க. சும்மா வந்தேன். வாசிப்பு கேட்டீங்களா? ஆ வாசிப்பு கேட்டீங்களா? வாசிப்புனா புரியல. நான் இப்பதான் வந்தேன், என்ன நடக்குன்னு தெரியல. சரி ஒன்றும் எங்க முத்துச்செல்வன், இது ஒரு புத்தக வாசிப்பு. அதை 7 மணிக்கு ஆரம்பிக்கும். முடிஞ்சதுன்னா நாளையில இருந்து வந்து கேட்டுட்டு அதை பத்தின உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நன்றி. மீரா அவ்வளவுதானே? வேற எதுவும் இருக்கா? இல்ல களி. கரிசர் காட்டான், நீங்க நாளைக்கு ஒரு 2 சாப்டர் வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா எனக்கு டைம். நான் 7 மணிக்கு தானே? 7 மணிக்கு 7 மணிக்கு 7 மணிக்கு தான் 7 மணிக்கு தாங்க. வாங்க. சரி, நாளைக்கு ஆல்டர்னேட் சாப்டர்ஸ் வாசிப்போம். சரி, கண்டிப்பா நாளைக்கு கொஞ்சம் அதிகமான சாப்டர்ஸ் வாசிக்கலாம். கண்டிப்பா. நன்றி நன்றி மக்களே, வந்து இணைந்திருந்ததுக்கு. நாளைக்கு 7 மணிக்கு இணைஞ்சிருங்க. நாளைக்கு எப்படியும் கொஞ்சம் அதிகமான சாப்டர்ஸ் வாசிச்சு கொஞ்சம் கதைக்குள்ள டைவ் அடிப்போம். ஆக்சுவலி நாளைக்கு கதைக்குள்ள டைவ் அடிச்சிருவோம். ஏன்னா வந்து ஓரளவு பேக்ரவுண்ட்லாம் செட் ஆயிடுச்சு. நாளைக்கு அந்த அந்த அச்சிந்தலுக்கு கிட்ட சொல்றாங்க இல்லையா, எங்கச்சி தான் கடைசியா உடன்கட்டி கிட்ட ஏறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உடன்கட்டை மேட்டர் தான் நாளைக்கு சொல்ல போறாங்க. எங்கச்சி உடன்கட்டை மேட்டர் தான் இப்போ முதல்ல சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் அச்சிந்தலு மேட்டர் வராங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாளைக்கு பேசுவோம், கண்டினியூ பண்ணுவோம். நன்றி நன்றி மக்களே. நான் ஸ்பேஸ் என் பண்ணிக்கிறேன்.